ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். எல்லாருக்குமே காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஜாலியாக இருங்க. இந்த ஈவினிங் ஆகிடுச்சு, எல்லாம் பீச்சு பார்க் எல்லாம் போவாங்க. நானும் இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன். இந்த கிளம்ப போகிறேன் இப்போது ஃபேமிலியோட. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபால்ட்டு. ஒரு வண்டியில் செல்ஃப் ஒர்க் ஆகணும்னா நம்ம பேசிக்காக என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ காமிச்சிருப்பேன். இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன். எடுத்த கூட மோட்ரு, பேட்ரி இதுமாரிலாம் மாற்றக்கூடாது, பெரிய விஷயம்லாம். முதல்ல ஸ்டெப்பாக செக் பண்ணோம். இல்லைனா ஒரு 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு தான், ஆனால் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மோட்ரு வந்து ஒரு 2 வாட்டி பண்ணியிருக்காங்க, ப்ரெஷ் மாற்றிருக்காங்க. ஆனால் ஒரு மாதம் தான் நிற்கிது, சீக்கிரம் போயிடுது. அப்போ கண்டிப்பாக அந்த மோட்ரு வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் டக்குன்னு நான் மோட்டர் மாற்றலை, ஒன்றா செக் பண்ணிட்டு தான் நம்ம மோட்டரை மாற்றுறோம். ஏன்னா வேறு எதனா பிரச்சனை இருக்கான்ட்டு. அதனால் நீங்களே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய குறைகள் தான் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு செல்ஃப் கம்ப்ளைண்ட் தான். இப்போ இந்த வண்டியில் வந்து செல்ஃப் ஒர்க்கான கம்ப்ளைண்ட்டு. அதை ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ண தான் காமிக்க போகிறேன். எடுத்தவொன்னே மோட்டர் மாற்றிக்கூடாது. ஆனால் இந்த மோட்டர் வந்து 2 வாட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு வாட்டி 2 வாட்டி தான் பண்ண முடியும். திருப்பி எதனா பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக மோட்டர் தான் மாற்றணும். ஆனால் இது மோட்ரு போயிருக்கா, இல்லை பேட்டரி ப்ராப்ளமா, இல்லை ரிலே பிரச்சனை, நம்ம ஒன்றா செக் பண்ண போகிறோம். உங்கள் வண்டியில் ஒரு செல்ஃப் ஒர்க் ஆகணும்னா பேசிக்காக எப்படி செக் பண்ணுறது தான் காமிக்க போகிறேன். இப்போ வண்டி கீ ஆன் பண்ணுறேன். இப்போ செல்ஃபு போடுறேன் பாருங்கள். சவுண்டு விட அதுவும் வரல. சவுண்டு பாருங்கள், இது ரிலே சவுண்டு. இது நமக்கு செல்ஃபு போடும்போது இந்தமாதிரி சவுண்டு கேட்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிலே செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரி செக் பண்ணோம். ஓகேங்களா, எவ்வளோ வோல்ட் இருக்குன்ட்டு முதல்ல பேட்டரி செக் பண்ணலாம். இதில் வந்து 20 வச்சிங்க. வச்சுட்டு பர்சன்ட் நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா ஓகே, பேட்ரி பக்காவாக தான் இருக்குது. 1240 வருது, அதனால் பேட்ரி ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ரிலே செக் பண்ணோம். ரிலே வேறு போகிறதோட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணோம், இதில் நம்ம ஏற்கனவே ஒரு லைன் கொடுப்போம் பார்த்தீங்களா, மோட்டர் நல்லா இருக்குதான், இதெல்லாம் செக் பண்ணோம். இதில் ஸ்பார்க் வந்து டக்குன்னு மோட்டர் இருந்துச்சுன்னா ஓகே, மோட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸ்பார்க் வண்டி வந்ததுன்னா கண்டிப்பாக வச்சு உடனே எடுத்துருங்க, டக்குன்னு கண்டினியூவாக வைக்காதீங்க. பாருங்கள், ஓகே, அவ்வளோதான். இப்போ மோட்ரு எடுக்கவே இல்லை அப்படின்னா ப்ராப்ளம், கண்டிப்பாக மோட்டர் தான் பிரச்சனை. இந்தமாரி ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, பேஷன் ப்ரோ இந்தமாரி வண்டிக்கெலாம் கொஞ்சம் கேஸை கட்டி தான் இது பண்ணோம். இப்போ அப்படி தான் காமிக்க போகிறேன். மோட்டர் ரீப்ளேஸ் தான் பண்ண போகிறோம், பார்ப்போம். இதுமாதிரி ஜாயின் பண்ணோம்னா கரண்ட் இது நெருப்பு வந்துச்சுனாவே மோட்டர் எடுத்துருக்கணும். மோட்டர் அப்படியும் எடுக்கலன்னா கண்டிப்பாக 100% மோட்டர் தான் பிரச்சனை. பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கீழே வர கட்டினு இந்த டைமிங் கேஸை கட்டணும். இப்போ 125 150 சிசிலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்டவே தேவைங்க. அழகாக மோட்டர் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே செட் பண்ணிடலாம். ஏன்னா கேஸில் கொடுத்துருப்பாங்க, கீரும் வெளியிலே தெரியும். ஆனால் இந்த மாடலுக்குலாம் இதை கட்டி மேக்னெட் பேக் சைடில் இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இது 8ஆம் நம்பர் வச்சு கேட்டுருங்க. ஓகே, கட்டியாச்சு. போர்டெலாம் கட்டும் போது சைஸ் கரெக்டாக பார்த்து கட்டுங்க, ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னாவே இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இது லாக்கு, இந்த லாக்கை வந்து நம்ம கண்டிப்பாக கட்டணும். லாக் கட்டினா தான் நம்ம மோட்டர் வெளில எடுக்க முடியும். இதுக்காக இந்த மேக்னெட்லாம் கட்ட தேவை, ஓகேங்களா? லாக் வண்டி நம்ம தனியாக ஈஸியாக எடுக்கலாம். இதுமாரி கிரிப்பிங் வச்சு எடுத்துங்க. டூல்ஸ் கரெக்டான டூல்ஸ் வந்தால் நம்ம ஈஸியாக வேலை பண்ணலாம். இது தட்டி கட்டி கட்டிங் பண்ணி வச்சுலாம் எடுக்கக்கூடாது. அப்படி வச்சா கண்டிப்பாக பெண்ட் ஆகிடும். ஓகே, இந்த லாக்கை பொறுமையாக மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க. இது மாட்டும் போது லாக் கண்டிப்பாக இருக்கணும், ஓகேங்களா? இது நம்ம லாக் எடுத்துகிட்ட பிறகு இதில் வர லைன் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, இந்த லைன் நம்ம கட்டியாச்சு. மோட்டர் லைனை கட்டிட்டோம். இப்போ மோட்டருக்கு அந்த பக்கம் வந்து போல்டு கட்டிட்டோம், 8ஆம் போல்டு. அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா 8ஆம் நம்பர் போல்டு இருக்குல்ல, அது இதில் ஒரு எர்த்து ஒன்று வரும், ஓகேங்களா? அந்த எர்த்தை வந்து கரெக்டாக நம்ம டைட் பண்ணோம். கொஞ்சம் லூஸ் ஆகிட்டாவே கண்டிப்பாக திருப்பி செல்ஃப் ஒர்க் ஆகாது. நான் செல்ஃபு இந்த ப்ரெஷ்ஷு மாற்றது நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன். ஆனால் இது வந்து 2 வாட்டி பண்ணதால் கண்டிப்பாக இது திருப்பி பண்ணால் கூட ஒரு 2 மாதம் ஓடலாம். அதுக்கப்புறம் திருப்பி நின்றோம். அதனால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் பண்ணுறது அவ்வளோ சிம்பிளாக காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுமாரி 100 சிசியில் இந்தமாரி தான். எனக்கு டைமிங் கேஸ் கட்டினா தான் இது கட்ட முடியும். மற்ற வண்டி 150 சிசிலாம் பார்த்தீங்கன்னாவே மோட்டர் கட்டி அப்படியே சொல்லிடலாம், இந்த பிரச்சனையும் வராது. இப்போ இதுமாதிரி ஷேக் பண்ணி இப்போ என்ன அந்த பக்கம் மோட்டர் எடுக்கும்போது இது அழகாக நம்ம வெளில எடுத்துனது. இப்போ புது மோட்டர் போடும்போது அப்படியே சொல்ல வேண்டியதான்.
இதாங்க புது மோட்ரு. இது ஒரிஜினலாக வாங்கினாவே 2000 2500 அந்த ரேஞ்சு வருது. இது இப்போ எப்படி இது போச்சுன்னா இங்கே பாருங்கள், பழைய மோட்ரு நான் இந்த மேலே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இது சுத்தமாக முடியாது சுத்தங்களா, ஃபுல்லாக ஜாம் ஆச்சு. அதே இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சுற்றலாம். இந்தமாரி இருந்தால் தான் மோட்ரு பக்காவாக இருக்கும். ஏன்னா ஜாம் ஆச்சு, நம்ம திருப்பி அதை ரெடி பண்ணி போட்டால் திருப்பி பிரச்சனை தான் வரும். அதனால தான் ரீப்ளேஸ் பண்ணுறது. இதுலேருந்து அந்த சாக்கெட்டை கட்டி நம்ம இதில் போடணும், அவ்வளோதான். இந்த சாக்கெட்டை கட்டிட்டு இதில் மாட்டணும். ஓகே, சின்ன ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, ஸ்க்ரூவை கட்டியாச்சு. இதுதான் பழைய மோட்ரு. இது இந்த ஸ்க்ரூ தனியாக எடுத்துக்கலாம். இதுதான் சுத்தம் இல்லை, ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சு. ஓகேவா? இது ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா 2200 வரும். வேறு அதர் பிராண்டு கம்பெனியாக இருந்தால் ஒரு 1800 ஒரு 500 கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? போகிறதே இப்போ ஒரிஜினலாக போட்டுருங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ அந்த சாக்கெட்டு கட்டிட்டு இதில் புது மோட்டரில் சாக்கெட்டில் நம்ம இது பண்ணிடலாம். ஸ்க்ரூ தான் வரும். ஓகேங்களா? ஒரு 10 போல்டு வரும். ஓகேங்களா? இதில் ஸ்க்ரூ வரும், போட்டு அப்படியே அந்த கேப்பில் நம்ம ஃபிட் பண்ண வேண்டியதான். இப்போ மோட்டர் வந்து அந்த பக்கம் வந்து ஃபிட் பண்ணுறோம். அப்படி ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக இந்த இதுக்கு எடுத்து வரணும். ஓகே, கரெக்டாக செயினில் மாட்டிச்சா? ஓகே, இப்போ மோட்டர் கொஞ்சம் தள்ளி. ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக உட்கார வச்சிட்டோம். இப்போ அந்த சைடு போய்ட்டு போல்டு பண்ணோம். இதில் முக்கியமானது அந்த எர்த்து போல்டு தான். ஓகேங்களா? அதுக்காக தான் வேணும். ஓகே, இந்த பக்கம் நம்ம எப்படி கட்டணுமோ அப்படியே மாட்ட வேண்டியதான். மேலே ஒரு போல்டு, மொத்தம் 3 போல்டு வரும். கீழே இருக்குது தான் எர்த்து. இருக்குதுங்களா? அந்த ஒயருக்கு தான் எர்த்து. இந்த போல்டு கண்டிப்பாக டைட்டாக இருக்கணுங்க. கொஞ்சம் லூஸ் இருந்தாவே திருப்பி அந்த சவுண்டு இருக்க டக்கு டக்குன்ட்டு விட்டு செல்ஃபை விட்டு விட்டு எடுக்கும், கரெக்டாக எடுக்காது. எல்லாம் மெட்டல் நம்பர் தான், டைட் பண்ண வேண்டியதான். ஓகே, கம்ப்ளீட் ஆச்சு. ஒன்று 2 செக் பண்ணிக்க 3 போல்டு. ஓகேவா? இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ அந்த சைடு போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு எல்லாமே. ஓகே, இப்போ லாக்கை நம்ம கரெக்டாக வச்சு மாட்டணும். இதெல்லாம் நீங்கள் சிம்பிளாக மாட்டுருவீங்க, அந்த பிரச்சனை இல்லை. செல்ஃப் ஒர்க்காக தான் செக் பண்ணிடணும். ஓகேவா? மாட்டியாச்சு. இப்போ நம்ம செல்ஃபு போடுறோம், எப்படின்னு பார்க்கலாம். கேன் பண்ணிட்டியா? ஓகே, நம்ம மோட்டரில் மாட்டியாச்சு. சிம்பிளாக தான், மிஞ்சி போனால் நான் ஒரு 5 நிமிஷம் மாட்டலாம். சரி, உங்களுக்கு வீடியோ தான் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது. ஓகேவா? இப்போ மேக்னெட் தனியாக வச்சுருக்கோம். இது காயில் தனியாக இருந்தாலும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. லைன் வரதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, நம்ம மாட்ட வேண்டியதான். மாட்டிட்டு இறுதி ஊற்ற வேண்டியதான். ஓகே, கேஸை மாட்டியாச்சு. போல்ட்டு போட்டு கரெக்டாக போல்டு எப்படியே கட்டிங்கன்னா அந்த சைஸ் கரெக்டாக பார்த்துங்க. அதே மாதிரி பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா சின்ன போல்டு பெரிய போல்டு போட்டிங்கன்னா உள்ளே ஏறி கேஸ் டேமேஜ் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் ஆகிடுச்சா? பக்காவாக இருக்கும். இந்த வண்டிக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக சர்வீஸே பண்ணல. போர்லாம் பண்ணியிருக்கோம். போர்லாம் புதுசாக தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பக்காவாக இருக்கும். பெட்ரோலில் அதெல்லாம் சோக்கில் வச்சுருக்கேன். அதெல்லாம் சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். ஓகேங்க, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். எதுவும் குறைகள் நிறைகள் இருந்தால் இதில் கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சின்ன ஒரு பேசிக்கான விஷயம் அது. எப்படி செக் பண்ணி நம்ம மோட்டரை மாற்றணும், எத்தனை மோட்டரை மாற்றக்கூடாது, பேட்டரியை மாற்றக்கூடாது. ஒன்றா செக் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வண்டியிலலாம் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கும்போது பக்கா வந்துச்சுன்னா அது ஒரு கெஸ்ட்டு தான். ஓகேங்களா? அதனால் மேக்ஸிமம் நான் வந்து செலவு இல்லாமல் தான் பார்ப்பேன். இது கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் நம்ம மோட்டரை மாற்றுறது. இப்போ நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு 6-7 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நம்ம ஒரிஜினலாக போடுறதால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? வேறு நிகழ்வு இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், எல்லோரும் காணும் நல்வாழ்த்துக்கள். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.